கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 62 பேர் உயிரிழந்ததற்கு பொறுப்பேற்று திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி விடியா திமுக அரசை கண்டித்து திருவள்ளூரில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 62 பேர் உயிரிழந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருங்கிணைந்த அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான PV ரமணா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ப. பெஞ்சமின், மாதவரம் மூர்த்தி, அப்துல் ரஹீம், மாவட்ட செயலாளர்கள் சிறுனியம் பலராமன், முன்னாள் எம்பிக்கள் வேணுகோபால், திருத்தணி கோ. ஹரி, முன்னாள் MLAக்கள் திருவெற்றியூர் குப்பன், பூந்தமல்லி மணிமாறன், விஜயகுமார், பொன்ராஜ் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ப. பெஞ்சமின், ஈவு இரக்கமில்லாமல் 62 உயிர்களை கொன்று குவித்த விடியா திமுக அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும். 62 பேர் சாவுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். விடியா ஏவல் துறை ஆர்ப்பாட்டத்தில் மேடை அமைக்கக்கூடாது, இருக்கைகள் போடக்கூடாது என கட்டுப்பாடுகள் விதித்தது கண்டனத்திற்குரியது என குற்றம் சாட்டினார். அண்மையிலே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் 60க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கள்ளச்சாராயத்தை அருந்ததின் காரணமாக இன்றைக்கு அவர்கள் அப்பாவி உயிர்கள் பலி போனதற்கு காரணமான விடியாத அரசை கண்டிக்கின்ற வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மாவட்ட தலைநகரங்களிலும் இப்படிப்பட்ட மக்கள் விரோத அரசுக்கு எதிராக அப்பாவி உயிர்களை பலி வாங்கியிருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய சாவுக்கு காரணமான விடியா திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் இன்றைக்கு மாவட்ட தலைநகரத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம்.